சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நமது காணொளியில் சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக வெலிக்கடை சிறைச்சாலையில் நடந்த படுகொலைகள் தொடர்பான சில விடயங்கள். இப்பொழுது தமிழர்களுக்கு மிக முக்கியமான மாதம் ஜூலை மாதம். அனைவருக்கும் தெரிந்தது கருப்பு ஜூலையாக தமிழ் மக்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூலை மாதத்தை கொண்டாடி வருகிறார்கள். கொண்டாடி என்று சொல்ல முடியாது, மிகவும் மன வருத்தத்துக்குரிய மிக மோசமான இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த ஜூலை மாதம் பார்க்கப்படுகிறது. எனவே தமிழ் மக்களுக்கு இது ஒரு கரிநாளாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறான ஜூலை மாதம் 22, 23, 25, 27 ஆகிய தேதிகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக பெரும்பான்மை சிங்கள காடையர்களால் பல்வேறு வன்முறைகள் கட்டவிழ்க்கப்பட்டு பல தமிழ் மக்கள் மிகவும் மோசமான முறையில் மிகவும் கருவிலேயே அழிக்கக்கூடிய வகையில் அழிக்கும் செயல்பாடுகளை இந்த சிங்கள இனவெறியர்கள் மேற்கொண்ட மாதமாக இந்த ஜூலை மாதம் கருதப்படுகிறது. 1983 ஜூலை மாதம் 25ஆம் தேதி கருப்பு ஜூலியாக கொண்டாடப்படுகிறது, அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த அனுஷ்டிப்பை விட 22ஆம் தேதி 1983 ஜூலை மாதம் 22ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையில் 37 தமிழ் கைதிகள், அரசியல் கைதிகள் மிகவும் காடையர்களால் மிகவும் வன்முறையை உட்படுத்தி மிக மோசமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி கொல்லப்படுகிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது இந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் அது தொடர்பாக நினைவு கூர்ந்தார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவராக உள்ள தங்கதுரை மற்றும் தளபதியாக இருந்த குட்டிமணி ஆகியோர் மற்றும் தங்கதுரை, குட்டிமணி, ஜெகன் ஆகியோர் உட்பட 37 தமிழ் அரசியல் கைதிகள் வெலிக்கடை சிறைச்சாலையில் சிங்கள காடையர்களால் மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிடுகையில் 1981ஆம் ஆண்டு இவை அனைத்தும் இடம்பெற்றது ஜி.ஆர். ஜெயவர்தனவினுடைய ஆட்சி காலத்தில். ஜி.ஆர். ஜெயவர்தன தனி சிங்கள சட்டத்தின் ஊடாக அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த பின்னரும் தனி சிங்கள பெரும்பான்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் சிங்கள புத்த மதத்தினையும் தனி சிங்களத்தினையும் இலங்கை பூராகவும் கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர். அதன் அடிப்படையில் இந்த தமிழ் மக்களை ஒடுக்கும் செயற்பாடுகளை சிங்கள மக்களை தூண்டி தம்முடைய ஆட்சியை கைப்பற்றுவதுடன் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி வந்த காலம் அது. அந்த நிலையில் 1981ஆம் ஆண்டு தங்கதுரை மற்றும் குட்டிமணி, ஜெகன் ஆகியோர் மணக்காடு கடற்கரை பரப்பில் வைத்து அவர்கள் இந்தியா செல்ல முயன்ற போது இலங்கை கடற்படையினரால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வெலிக்கடை சிறைச்சாலை நீதிமன்றத்தின் முன் அவர்களுக்கு குறிப்பாக குட்டிமணிக்கு தூக்கு தண்டனையும் மரண தண்டனை, தங்கதுரை ஆகியோருக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் சிறைச்சாலைக்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் தங்கதுரை அவர்கள் இறுதியாக நீதிபதி தீர்ப்பளித்த பின்னர் அந்த நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்த கருத்தாக காணப்படுவது என்னவென்றால், தங்கதுரை அந்த நீதிமன்றத்தில் குறிப்பிடுகையில் ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். நாங்கள் வன்முறைவாதிகள் அல்ல, அத்துடன் பைத்தியக்காரர்களும் அல்ல. நாங்கள் இனத்தின் நம்முடைய தமிழ் இனத்தின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவுமே போராடுகிறோமே தவிர வன்முறைகளை விரும்பும் வன்முறையாளர்கள் நாங்கள் அல்ல என தங்கதுரை இறுதியாக நீதிமன்றத்தில் அவர் உதித்த வாக்குகளாக அவை காணப்படுகின்றது. இந்த நிலையில் குட்டிமணிக்கு மரண தண்டனை உயர்நீதி மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் இறுதியாக அவர் கூறிய விடயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு குட்டிமணிக்கு தூக்கு தண்டனை வழங்கலாம், அவனை தூக்கில் போடலாம், ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் ஒன்றல்ல 100, 1000 குட்டிமணிகள் முளைத்துக் கொண்டிருப்பார்கள், நிச்சயமாக எமது உரிமைக்காக போராடுவார்கள் என அவர் இறுதியாக அந்த நீதிமன்றத்தில் அவர் உதித்த வார்த்தைகளாக காணப்படுகிறது. இந்த நிலையில் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி சிங்கள அதாவது வெலிக்கடை சிறையில் வேண்டுமென்றே பெரும்பான்மை இனத்தவர்களால் அங்குள்ள கைதிகள், சிங்கள கைதிகள் தூண்டிவிடப்பட்டு அங்குள்ள தமிழர்கள் மீது தம்முடைய காடையத்தனத்தை காட்டுகிறார்கள். 37 தமிழ் அரசியல் கைதிகள் மிகவும் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். இதில் குட்டிமணி, தங்கதுரை ஆகியோர்கள் கொல்லப்படுவதுடன் குட்டிமணி உட்பட பலருடைய கண்கள் உயிருடனேயே அவர் தோண்டப்பட்டு அங்கு கால்களால் அவர்களுடைய கண்கள் விதிக்கப்பட்டு மிகவும் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாகிறார்கள். அவர்களை தரதரவென இழுத்து வருகின்ற போது அங்கு
மேல் மாடியில் ஜெயக்குமார் என்ற அரசியல் கைதி தடுத்து வைக்கப்பட்டு அவர் இழுத்து வருகின்ற அனைத்தையும் அங்கிருந்து அவர்கள் பார்க்கிறார்கள். அவர் குறிப்பிடும் போது, தான் மேல் மாடியில் இருக்கின்றேன், அந்த அறையில் இருந்து ஜன்னல் கம்பி வழியாக பார்க்கின்ற போது கீழுள்ள தளத்தில் குட்டிமணியை இழுத்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய உடலில் உயிர் இருக்கிறது, அசைவு இருக்கிறது. அவரை புத்த சிலைக்கு முன்பாக கொண்டு சென்று அவருடைய கண்களை கூறிய ஆயுதத்தால் அந்த கண்களை பிடுங்கி எறிந்து அவற்றை கால்களால் மிதித்து அழிக்கிறார்கள். அவருடைய ஆணுறுப்பை ஒரு சிங்கள கைதி மிகவும் ஆவேசமாக வெட்டி எறிகிறார். அவருடைய உடலில் கூறிய ஆயுதங்களால் குத்தி கிழிக்கிறார்கள். அவர் உட்பட 36 பேரை இவ்வாறு குத்தி கிழித்து அவர்களுடைய உடலை மிகவும் சித்திரவதைக்கு உள்ளாக்கி நரக வேதனைக்குட்படுத்தி அந்த சிறைச்சாலையில் கொலை செய்கிறார்கள். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்கள் எங்கு புதைக்கப்பட்டார்கள் என்பதை தற்போது செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்புகிறார். இந்த அனுர் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் பட்டளந்த வதை முகாமில் இடம்பெற்ற சித்திரவதைகள் மற்றும் பல்வேறு கொலைகள் தொடர்பாக தற்போது விசாரணைகளுக்கு உட்படுத்துகின்ற இந்த அனுர் அரசாங்கம் நிச்சயமாக இந்த வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற மிக மோசமான சிங்கள காடர்களால் நிகழ்த்தப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு, இந்த மனித அவலத்துக்கு எதிராக இந்த நிச்சயமாக இது மனித பேர் அவலமாக கருதப்பட வேண்டிய ஒரு விடயம். எனவே இந்த விடயத்துக்கு எதிராக விசாரணைகளை உட்படுத்தி அந்த வெளிக்கடையில் கொல்லப்பட்டவர்கள் எங்கு புதைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கான நீதி கிடைக்க இந்த அனுர் அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிடுகிறார். எனவே வெளிக்கடையில் இவ்வாறு குட்டிமணி தங்கத்துறை உட்பட்ட 37 பேர் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். அதிலேதான் டக்ளஸ் தேவானந்தா உட்பட அந்த காலத்தில் டக்ளஸ் தேவானந்தாவும் அந்த வெளிக்கடை சிறைச்சாலையில் குட்டிமணி தங்கத்துறை ஆட்களோடு கைதிகளாக அடைக்கப்பட்டு சிறையில் இருந்த ஒருவர். அவர் உட்பட 19 பேர் அங்கு சிறு காயங்களுக்கு உட்பட்டு உயிர் தப்புகிறார்கள். மிகுதியாக 37 பேர் அங்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இவர்கள் டக்ளஸ் தேவானந்தா உட்பட 19 பேர் மாத்திரமே வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகளாக, தமிழ் கைதிகளாக உயிருடன் தப்பியவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த மாதம் ஜூலை மாதம் வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட மாதம். அதை இந்த அரசு விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விளைகின்றேன். தமிழினத்தின் விடுதலைக்காக, உரிமைக்காக முதலிலே ஆயுதம் எடுத்து போராடிய தலைவர் தங்கத்துறை, தளபதி குட்டிமணி போன்றோர் பருத்தித்துறை மணற்காடு கடற்கரையில் 1989 சித்திரை மாதம் 5ஆம் தேதி, 1981 4ஆம் மாதம் 5ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள். 1983 ஜூலை மாதம் 25 மற்றும் 27ஆம் திகதிகளில் மொத்தம் 53 பேர் தமிழ் அரசியல் கைதிகள் பொதுமக்கள் என கொடூரமாக சிங்கள காடையர்களால் கொல்லப்பட்டார்கள். இதற்கு போலீஸ், சிறை காவல் அதிகாரிகள் எல்லோரும் உடந்தையாக இருந்தார்கள். குட்டிமணி உட்பட பலரின் கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டது. 2 நாட்கள் தொடர்ந்து இந்த படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலிலே தலைவர் தங்கத்துறை, தளபதி குட்டிமணி, ஜெகன், நடேசதாசன், தேவன், சிவபாதம், ஸ்ரீகுமார், மரியாம்பிள்ளை, குமார குலசிங்கம் மற்றும் டாக்டர் ராஜசுந்தரம் உட்பட 53 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1982 குட்டிமணி பட்டுக்கோட்டை எம்பியாக நியமனம் செய்யப்பட்டார். அந்த சமயம் சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை விடுதலை செய்யவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த தருணத்திலே எங்களுடைய தலைவர் தங்கத்துறை, குட்டிமணி ஆட்கள் நீதிமன்றத்திலே ஆற்றிய உரையை நான் இங்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நாம் வன்முறை மீது காதல் கொண்டவர்களோ அதே போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகளோ அல்ல. உரிமை மறுக்கப்பட்ட ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் உண்மையான போராளிகள். இது எங்களுடைய தலைவர் ஸ்தாபகர், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகரான தங்கத்துறை தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை. தளபதி குட்டிமணி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆற்றிய உரையை, ஒரு குட்டிமணி தூக்கில் போடுவதன் மூலம் 1000 குட்டிமணிகள் உருவாவார்கள். உங்களால் அதை தடுக்க முடியாது என்பதை
நிதர்சனமாக அவர் சொல்லி முடித்தார். அது 83 எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அந்த ஆயுதம் போராட்டத்தை ஆதரித்து களமிறங்கியதை அவருடைய அந்த உரை பறைசாற்றுகின்றது. இந்த திட்டமிட்ட இனப்படுகொலைகளால் 1983 கருப்பு ஜூலை 2000 ஆண்டு தமிழர்கள் கொழும்பிலே கொலை செய்யப்பட்டார்கள். 4000க்கு மேல் தமிழ் கடைகள் அழிக்கப்பட்டன. இந்த மாதம் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய வீரர்கள் மாதமாக பிரகடனப்படுத்தி அதை நினைவு கூறுகிறது. இந்த அரசாங்கம் உடனடியாக இதற்கு ஒரு விசாரணையை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த படுகொலை என்பது எங்கு வெளிக்கடையிலே நடந்தது, கண்கள் பிடுங்கப்பட்டது, சித்திரவதை மூலம் படுகொலை செய்யப்பட்டார்கள், எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை அறிய முடியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த பழைய கொலைகளை, உயிர்த்த ஞாயிறு கொலைகள், இப்படி பல கொலைகளை விசாரிக்கின்ற முற்படுகின்ற அரசு இந்த வெளிக்கடை படுகொலை நான் நினைக்கின்றேன் ஜேஆர் காலத்திலே இது நடைபெற்றது. ஆகவே இந்த விடயத்தை விசாரிக்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இதே நிலையில் இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரனும் செம்மணியில் மனித புதைக்குழிகள் அகலப்படுவது இந்த நாட்டில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சான்றாக அமைகின்றது. அத்துடன் இந்த வடக்கில் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, கிழக்கிலுடைய மட்டக்கிணப்பு, திருகோணமலை, அம்பாறை போன்ற பல பகுதிகளிலும் வீரமுனை மற்றும் மண்முனை பற்றி என பல கிராமங்களில் இந்த மனித புதைக்குழிகள் இருக்கும் என குறிப்பிடுகிறார். குறிப்பாக வீரமுனையில் இடம்பெற்ற பல்வேறு படுகொலைகள் தொடர்பாக அவர் சில விடயங்களை குறிப்பிடுகிறார். அங்கு தனிய சிங்கள இராணுவம் மட்டுமல்ல, முஸ்லிமின் சில அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து சிங்கள இராணுவத்துடன் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களை மிகவும் மோசமான கொடூரமான சித்திரவதைகளுக்கு உட்பட்டு வீரமுனை கிராமத்தில் அவ்வாறான சித்திரவதைகளை மேற்கொண்டு அவர்களை மண்ணில் புதைத்தார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் குறிப்பிடுகிறார். அதுவும் ஒரு தாயினுடைய வயிற்றை கிழித்து அதில் இருந்த கருவை அவர்கள் அழிக்கிறார்கள். அவ்வளவு கொடூரமான செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். இவ்வாறு கிழக்கிலும் உள்ள பல்வேறு இடங்களில் தோன்றுகின்ற போது இவ்வாறான மனித புதைகுழிகள் மேலெழும்பும். அது தொடர்பாகவும் விசாரணைகள் அவசியம். நிச்சயமாக சர்வதேச விசாரணையினூடாகவே இவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். அது தொடர்பான விடயங்களையும் இந்த காணொளியில் இணைத்திருக்கிறேன். செம்மணி புதைகுழி விடயம், அதிலே மனித எச்சங்கள், தமிழின படுகொலை நடந்ததற்கான விடயங்களை ஆராய்கின்றது. இந்த தமிழின படுகொலை அந்த புதைகுழியிலே, செம்மணி புதைகுழியிலே தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது சிறுவர்கள், குழந்தைகள், பெரியோர்கள் என்று அனைவரும் அதில் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றார்கள். இது இளைஞர்களோ அல்லது குழந்தைகள் கூட, அதாவது கருவிலே தாய், அதாவது தாயின் கருவிலே கூட தமிழர்களின் அந்த கருவை கூட அறுத்திருக்கிறார்கள். அதாவது தமிழின படுகொலை நடந்ததற்கான ஒரு அத்தாட்சியாக இது காணப்படுகின்றது. இந்த ஆய்வானது ஒரு சர்வதேச நியமத்தின் அடிப்படையிலே சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன், சர்வதேச நீதிமன்றங்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்திலே வந்த அரசுகள் உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் இந்த விடயங்களை செய்து அதனை வெளிப்படுத்துகின்ற பொழுது பொய்யான தகவல்களை, அறிக்கைகளை தான் வெளிப்படுத்தியிருந்தது. அதன் அடிப்படையிலே எங்களது மக்கள் அதிலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, செம்மணி படுகொலை மட்டுமல்லாமல், புதைகுழி மட்டுமல்லாமல், தமிழின படுகொலையானது வடகிழக்கிலே கூடுதலான இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது. விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வீரமுனை படுகொலை, இதிலே வீரமுன படுகொலை, திராக்கண்ணி படுகொலை, உடும்புங்குளை படுகொலை, சென்றக்கேம் படுகொலை, அதேபோல் சத்துருக்கொண்டாம் படுகொலை, கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நடந்த படுகொலை மற்றும் அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடந்த அதிகளவான படுகொலைகள், இப்படியான படுகொலைகள் இந்த பிரதேசத்திலே தமிழின படுகொலை நடந்திருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்திலே நடந்த படுகொலையானது ஸ்ரீலங்கா படையினுடன் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் ஜிகாத்தோடு சம்பந்தப்பட்டவர்களும் சேர்ந்துதான் தமிழர்களின் அந்த பூர்வீகமான வாழ்ந்த இடத்தை இல்லாமல் செய்து அதிலே வாழ்ந்த மக்களை, தமிழ் மக்களை, சிறுவர்கள், பெரியோர்கள், குழந்தைகள் என்று பார்க்காமல் பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையிலே வயிற்றில் இருந்த குழந்தையை கூட வயிற்றை வெட்டி கூட அந்த குழந்தையை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழ் இனப்படுகொலை நடந்ததற்கான ஒரு அத்தாட்சி.
இது தனிப்பட்ட ரீதியிலே தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று நடைபெற்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்று கூட நீங்கள் அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற வீரமுனை பிரதேசத்திலே தோன்றினால் மனித எச்சங்கள் கூடுதலாக காணப்படும். அதேபோல் திராக்கணியிலே தோன்றினால் மனித எச்சங்கள் இருக்கின்றது, திருக்கோயில் பகுதியிலே இருக்கின்றது, மட்டக்களப்பு பகுதியிலே இருக்கின்றது. வடகிழக்கிலே எங்கு தோன்றினாலும் தமிழினம் அழிந்ததற்கான திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதற்கான அத்தாட்சியும் ஆவணங்களும் இருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தமிழர்களின் இருப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக, தமிழினமே இந்த இலங்கையிலே அடியோடு அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்ட முறையிலே இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து 2009ஆம் ஆண்டு வரை தமிழினம் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழினம் கொலை செய்யப்பட்டதற்கான நீதி விசாரணை என்பது சர்வதேச ரீதியாக நடைபெற வேண்டும். அதற்கான நீதியையும் நியாயத்தையும் நாங்கள் இந்த நாட்டில் இல்லை, நாங்கள் சர்வதேசத்திடம் வேண்டி நிற்கின்றோம். அதற்கான நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை நீண்ட காலமாக ஒரு பிரச்சனையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரையில் ஜிந்தோட்ட நந்தராம தேரர் என்ற விகாராதிபதியால் திஸ்ஸ விகாரை ஒன்று மக்களுடைய காணிகளில் அடாத்தாக அந்த நேரத்தில் பிரதேச செயலகம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவ்வாறான சட்டவிரோதமான கட்டடங்கள் எதுவும் கட்டப்படக்கூடாது என குறிப்பிட்ட அந்த காலப்பகுதி கொரோனா காலப்பகுதியாக காணப்பட்ட அந்த காலப்பகுதியில் அதனை பயன்படுத்தி அத்துடன் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட அந்த பிரதேசத்தில் மக்கள் இவர்களும் உள்நுழைய முடியாத நிலையில் அப்போதைய ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவினுடைய தலைமையில் அந்த விகாரை கட்டி முடிக்கப்படுகிறது. இப்போது இது பெரிய பிரச்சனையாக மாறி அந்த காணி உரிமையாளர்கள் உட்பட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் பல்வேறு அரசியல் தரப்புகள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு போயா தினத்திலும் இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக நீதியமைச்சர் மற்றும் பிமல் ரத்நாயக்க மற்றும் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஆகியோர் உட்பட மற்றும் பௌத்த சாசன அமைச்சர் ஆகியோர் உட்பட இது தொடர்பாக பேசி தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர். விகாரையை முற்றுமுழுதாக அகற்ற முடியாது. அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள அடாத்தான காணிக்கு பதிலாக அந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணி அல்லது நஷ்ட வீடு வழங்குதல், அத்துடன் அந்த விகாரை அமைந்துள்ள பிரதேசத்தை விட்டு தற்பொழுது விகாராதிபதி கைப்பற்றியுள்ள ஏனைய காணிகளை விடுவிக்க முடியும் என அனுர் அரசாங்கம் ஒரு தகவலை தெரிவித்து வந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் வழிவடக்கு பிரதேச சபையினுடைய செயலாளர் தவிசாளராக இருக்கின்ற சுகிதன் தற்போது அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அது தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. அந்த நடவடிக்கை என்ன என்று பார்க்கின்ற போது இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரையினுடைய விகாராதிபதியாக உள்ள ஜிந்தோட்ட நந்தராம தேரர் என்பவர் மக்களுடைய காணியை சட்டவிரோதமாக அடாத்தாக கைப்பற்றியுள்ளதால் அவர் அங்கிருந்து உடனடியாக அந்த சட்டவிரோத விகாரை கட்டடத்தில் இருந்து வெளியேற வேண்டும், இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு தற்போது கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளார். ஏற்கனவே அந்த விகாராதிபதி விகாரை உரிய ஒரு தனியார் காணியில் அந்த விகாராதி கட்டப்பட்டுள்ள விகாரைக்கு அருகில் இன்னும் ஒரு காணியில் வேறொரு கட்டிடம் கட்டுவதற்காக தோண்டப்பட்டு கொண்டிருந்த போது தவிசாளர் அங்கு வருகை தந்திருந்தார். அதே வேளை கடத்தொழில் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஆகியோர் அந்த விகாராதிபதியுடன் இந்த கட்டடங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு வந்த நிலையில் தவிசாளரும் அங்கு இருந்ததனால் அமைச்சரை அங்கு கண்டு இந்த விடயம் தொடர்பாக அண்டை காட்டியிருந்தார். அத்துடன் இந்த காணி உரிமையாளர் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கடத்தொழில் அமைச்சரும் சட்ட ரீதியாக நீங்கள் அணுகலாம் என அவர் தன்னுடைய பச்சை சமிக்ஞை ஒன்றை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தவிசாளர் சுகிதனுக்கு அந்த காணி உரிமையாளர் ஒரு முறைப்பாடு அளிக்கிறார். இந்த காணி என்னுடைய காணி, இந்த காணியில் சட்டவிரோதமாக இந்த ஜிந்தோட்ட நந்தராம தேரர் என்கின்ற இந்த தேரர் ஒரு கட்டடம் அமைத்துள்ளார். எனவே இது என்னுடைய காணி, என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு சுகிதனுக்கு அவர் கோரிக்கை முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார். இவர் வடக்கினுடைய தவிசாளராக இருப்பதன் காரணமாக இந்த முறைப்பாடை பெற்றுக்கொண்டு தற்போது தேரருக்கு அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த முறைப்பாட்டாளர் இவ்வாறு குறிப்பிடுகிறார், அவருடைய காணி என அவர் குறிப்பிடுகிறார். ஆகையால் இந்த நந்தராம தேரர் என்கின்ற நீங்கள் இந்த காணி உங்களுடையது என்பதற்கான உரித்தை காட்டுங்கள், அதற்கான ஆவணங்களை வெளிப்படுத்தி எமக்கு தாருங்கள், இல்லையெனில் அந்த காணியை நீங்கள் அடாத்தாக கைப்பற்றியுள்ளீர்கள் என்பது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதிலிருந்து நீங்கள் வெளியேறி செல்லுங்கள், இல்லையெனில் உங்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தற்போது கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளார். இது நிச்சயமாக தெற்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே விமல் வீரவன்ச, உதய கமன்வில, சரத் வீரசேகர் ஆகியோர்
இந்த தெற்கில் ஏற்கனவே இனவாதத்தை கக்க தொடங்கியுள்ளார்கள். இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை ராவை அமைப்பும் இது தொடர்பாக போராட்டத்தை மேற்கொண்டு தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கும் வருகை தந்து அன்றைய தினம் பலத்த பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக உதயகமன் வீரவன்ச போன்றவர்கள் ஏன் கொழும்பில் இவ்வாறு ஒரு ஆலயங்கள் இருக்கின்றது, அதனை நாங்கள் இடிக்கப் போகின்றோம் என்றால் நீங்கள் சும்மா விடுவீர்களா, ஏன் இலங்கையில் எங்கும் எவரும் எங்கும் செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாடிலும் அதிலும் சிங்கள மக்களை ஏன் இவ்வாறு தமிழ் மக்கள் வேண்டுமென்றே சில கும்பல் இனவாத ரீதியாக இவ்வாறு தடுக்கின்றது என அவர்கள் ஒரு மாற்று வழியான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அதாவது இந்த விகாரை மிகவும் விகாரைக்குரிய காணியில் அமைக்கப்படுகிறது, அங்கு சிங்கள மக்கள் வழிபாட்டுக்கு இருக்கிறார்கள், அவ்வாறு அமைக்கப்படுகின்ற கட்டிடத்தை தமிழ் மக்கள் குழப்புகிறார்கள் அல்லது தமிழ் மக்கள் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்றால் அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். ஆனால் இது முற்றுமுழுதாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் விகாரைக்குரிய காணி இல்லாத, விகாரைக்குரிய காணி அந்த பகுதியில் இருக்கிறது, அது எந்தளவு அளவு என்பதும் ஏற்கனவே அந்த வரைபடங்களிலும் கச்சேரியிலும் அதற்கான அளவுகோல் இருக்கின்றது. அதை தவிர்த்து முதல் இருந்த விகாரை திஸ்ஸ விகாரை சிறிய அளவில் முதல் இருந்த இடத்தை தவிர்த்து முற்றுமுழுதாக அது பொதுமக்கள் காணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற பொழுதிலும் அங்கு இராணுவ வீரர்கள் மட்டுமே இப்பொழுது, அதுவும் இராணுவ வீரர்களும் அந்த உயர் பாதுகாப்பு வழி காணிகள் இருந்து சற்று விலகி இருக்கின்ற இந்த நிலையில் வழிபட எவரும் இல்லாத அந்த பகுதியில் குறிப்பாக தமிழ் மக்களுக்குரிய காணியில் அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிங்கள மக்களுக்கு வெளிப்படுத்த இவர்கள் தயங்குகிறார்கள். அவர்கள் அவ்வாறு இல்லாமல் ஒரு மத ரீதியாக இவர்கள் சிங்கள பௌத்த மதத்தை, குறிப்பாக புத்த ஆலயத்தை இவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள். இந்த தமிழ் மக்கள் என்றும் சொல்லவில்லை, அவர்கள் வேண்டுமென்றே சில இன துரோகிகளாக இந்த குறிப்பிட்ட சிலரை சுட்டி காட்டுகிறார்கள். அங்கு காணி உரிமையாளர்கள் போராடுகிறார்கள். ஆனால் அதனை இந்த சிங்கள பெரும்பான்மைவாதிகள் அது ஒரு இன துரோகம், அதாவது ஒரு இன ரீதியான குழுமம் வேண்டுமென்றே இனக்குழுமம் ஒன்றே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்கிறதை தவிர ஏனைய தமிழ் மக்கள் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு பாகுபாட்டை அங்கு காட்ட முயல்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் தென்னிலங்கைக்கு கருத்துக்களை பரப்புகிறார்கள். ஆனால் அந்த தென்னிலங்கையில் பரப்பப்படும் கருத்துக்களுக்கு முற்றுமுழுதாக மாறுபாடான ஒரு உண்மையான நிலைப்பாடு இந்த திஸ்ஸ விகாரையில் காணப்படுகிறது. எனவே தற்போது தவிசாளராக அவருக்கு அனைத்து உரிமைகளும் அரசியல் யாப்பு ரீதியாகவும் அரசியல் சட்ட ரீதியாகவும் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவர் தற்போது சட்ட ரீதியாக இந்த நடைமுறைகளை மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக நீதிமன்றத்தினூடாக இதை தமிழ் மக்கள் சார்பாக தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது தென்னிலங்கையில் இதை இனக்கலவரமாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டை நிச்சயம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். சாதாரணமாக இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சனை என்பது தீர்ந்துவிடப் போவதில்லை என்பது நிதர்சனம்.